ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 7ஆம் வகுப்போட இலக்கணம், முதல் இயலோட இலக்கணம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் வந்து குற்றியல் உகரம், குற்றியல் ஈகரம், இது ரெண்டத்தை பற்றி நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு எழுத்துக்கள். எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை வகைப்படும்? ஆக்சுவலாக பார்த்தோம்னா 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். எழுத்துக்கள் 2 வகைப்படும். முதல் எழுத்துக்கள், சார்பு எழுத்துக்கள். முதல் எழுத்துக்கள் என்னென்னலாம் வரும்? உயிர் எழுத்துக்கள் 12, மெய் எழுத்து 18, முதல் எழுத்து சேர்ந்து தான் முதல் எழுத்து. புரியுதா? மொத்தமாக எத்தனை? 12 + 18 30. முதல் எழுத்து மொத்தம் எத்தனை? 30. அடுத்து சார்பு எழுத்து. இந்த முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்து சார்பு எழுத்து. இது மொத்தம் 10 வகைப்படும். என்னென்ன அப்படின்னா உயிர்மெய், ஆயுதம், உயிரெலபடை, ஒற்றலபடை, குற்றியல் உகரம், குற்றியல் இகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். இதுதான் வந்து இந்த 10 வகையான சார்பு எழுத்துக்கள். இப்போ இந்த சார்பு எழுத்தில் ஒரு வகையான குற்றியல் உகரம் அண்ட் குற்றியல் இகரம், இதை பற்றி தான் நம்ம வந்து இந்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதல்ல குற்றியல் உகரம். குற்றியல் உகரம் எப்படி பிரிக்கலாம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதுதான் வந்து குற்றியல் உகரம். ஓகேங்களா? இந்த குற்றியல் உகரமோட ஆக்சுவல் டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். தனக்குரிய ஓசையிலிருந்து குறைந்து ஒலிக்கும் உகரம் குற்றியல் உகரம் ஆகும். புரியுதுங்களா? இது எங்கெங்கே வரும் இந்த குற்றியல் உகரம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சொல்லோட முதல்லையும் வரலாம், இடையிலையும் வரும், கடையிலையும் வரும். எங்கெங்கே வரும்? முதல்லையும் வரும், இடையிலையும் வரும், கடைசியிலையும் வரும். இப்போ இது வந்து கூ தான் வந்து உகரம். இக்கு கூட்டல் ஊல ஊ. இப்போ இதுதான் உகரம். இது வந்து கூன்றது வந்து ஒரு உகரம். புரியுதுங்களா? இது வந்து சொல்லோட முதல்ல வருது. ஸோ வந்து அதோட மாத்திரை அளவு ஓசையிலேருந்து கம்மியாகுது. குழந்தை, கூ அழுத்தி சொல்கிறோமா? ஸோ வந்து இக்கு கூட்டல் ஊ, இந்த உகரம் வந்து இங்கே குறையலை. அண்ட் இங்கே நடுவில் வருது, ஐ மீன் இடையில் வருது. இடையில் வகுப்பு, இந்த கூ அழுத்தி தானே சொல்கிறோம். அப்போ சொல்லும்போது இது ரெண்டுத்துக்குமே ஒரு மாத்திரை வரும். புரியுதுங்களா? அதுவே கடைசியில் வரும்போது பாக்கு க்கு நம்ம வந்து அழுத்த மாட்டோம். ஸோ அது வந்து ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறைந்து அரை மாத்திரையாக நமக்கு வந்து கேட்குது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து குற்றியல் உகரம். அதோட ஓசையிலேருந்து குறைஞ்சி கேட்குறது, அதோட ஒலி வந்து குறைஞ்சி கேட்கும். அதுதான் வந்து குற்றியல் உகரம். ஓகே இல்லைங்களா? குற்றியல் உகரம்னா என்னென்னா குறுமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம், இதுதான் வந்து குற்றியல் உகரம். எடுத்துக்காட்டு, ஏக்கான எடுத்துக்காட்டு: காசு, எஃகு, பயிறு, ஆட்டு. இதில் நோட் பண்ணலாம் ஊ. காசு ஈச்சு கூட்டல் ஊ. என்னது? ஈச்சு கூட்டல் ஊ. அடுத்து என்ன? எஃகு, இக்கு கூட்டல் ஊ. இப்போ இது எல்லாமே உகரம். அந்த சொல்லோட கடைசியில் வர்றதுனால குறைஞ்சி கேட்குது. ஸோ இது எல்லாமே வந்து குற்றியல் உகரம். ரூ, இரு கூட்டல் ஊ, எல்லாமே ஊல முடியுதா? பாட்டு, இட்டு கூட்டல் ஊ. சால்பு, இப்பு கூட்டல் ஊ. சரிங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கசட தப்பரன்னு இருக்குது பார்த்தீங்களா? குசுடு, துப்புரு, அது என்னது? வல்லின எழுத்துக்கள். இந்த வல்லின எழுத்துக்களோட சேர்ந்து வரும்போது குசுடு துப்புருவாக வரும். இதுதான் இந்த எழுத்தில் முடிஞ்சால் தான் அது வந்து குற்றியல் உகரம்னு சொல்லுவோம். இந்த வல்லின உகரத்தில் முடிஞ்சால் மட்டும்தான் அது வந்து குற்றியல் உகரம். சு, இச், ச, க, ர, ட, ப, இது எல்லாமே வந்து கசட தப்பரையில் உள்ள எழுத்துக்கள் தான். புரியுதுங்களா? சரி, இப்போ குற்றியல் உகரம் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முற்றியல் உகரம். முற்றியல் உகரம்னா என்னென்னா, ஓசை குறையாமல் ஒரு மாத்திரை அளவை முழுமையாக ஒலிப்பது முற்றியல் உகரம் என்பர். ஓசை குறையாது, அதோட சவுண்ட்லேருந்து குறையாமல் அப்படியே ஒரு மாத்திரையிலே கேட்கும். இதுதான் வந்துட்டு முற்றியல் உகரம். இது வந்து எந்தெந்த இடத்துல இப்படி முற்றியல் உகரமாகவே வரும், குறுகாமல் குற்றியல் உகரமாக வராமல் முழுமையாக முற்றியல் உகரமாகவே வரும் அப்படின்னா, தனிக்குறில் எழுத்து அடுத்து வரும்போது அந்த உகரம் தனிக்குறிலுக்கு அப்புறமா வருது அப்படின்னா, அப்போ வந்து இது வந்து குற்றியல் உகரமாக இருக்கிறது முற்றியல் உகரமாக மாறிடும். தட் இஸ் அது சவுண்ட் நல்லா கேட்கும். புரியுதுங்களா? அடுத்து செகண்ட் எப்போனா வல்லினம் அல்லாத உகரங்கள். இப்போ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வல்லின உகரம்னு நான் சொன்னேன் இல்லையா? இது இல்லாமல் வேறு ஏதாவது லெட்டரில், ஃபார் எக்ஸாம்பிள் இம்மு கூட்டல் ஊ, என்னது? மூ, அம்மூ. அப்போ மூ வந்து அங்கே அழுத்துறோம் இல்லைங்களா? இது வந்து வல்லினம் அல்லாத உகரம். அப்போ இந்த இடத்துல வந்து இது வந்து முற்றியல் உகரமாக மாறிடும். ஓகே, இது ஒரு இடம். தட் இஸ் வல்லினம் அல்லாத உகரத்தில் மாறும். அண்ட் இந்த உகரத்துக்கு வல்லின உகரத்துக்கு முன்னாடி தனிக்குறில் வந்தது அப்படின்னா அது வந்து முற்றியல் உகரமாகவே இருக்கும்.
ஃபார் எக்ஸாம்பிள் புகு, இது வந்து குரில் கரெக்டாக. பூகு கிடையாது, புகு. அப்போ வந்து இது குரில். இந்த எழுத்து மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ அது வந்து தனி குரில் புகு. அப்போ வந்து இது குற்றியலுகரம் கிடையாது, முற்றியலுகரம். பசு, பான்றது குரில், பான்றது தனியாக அது மட்டும்தான் இருக்குது. ஸோ தனி குரில். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த வல்லின உகரம் இருந்தால் இது வந்து முற்றியலுகரம், குற்றியலுகரம் கிடையாது. அதே மாதிரி வீடு வந்து குரிலா, இது விடுனா அதான் குரில், இது வீடு. ஸோ இது நெடில் கரெக்டாக. நெடில், சரி மன்னிச்சுக்கோங்க, இது வீடு கிடையாது, விடு. விடுன்றது ஒரு குரில், வீன்றது ஒரு குரில் தனியாக இருக்குது. ஸோ விடு தனி குரிலுக்கு பக்கத்தில் வரும்போது இது வந்து முற்றியலுகரமாக ஆயிடுது. அது இப்போ இங்கே வந்து கசட தபர. ஸோ இது வந்து ஒரு வல்லின உகரம் கரெக்டாக. குரில், தனி குரில் தானே. ஆனதான் நெடில், ஆன்றது குரில். ஸோ தனியாக இருக்குது. ஸோ அது வந்து முற்றியலுகரம். புரியுதுங்களா? இப்போ அதுவே இதை பாருங்கள். கசட தப்பரல இது வரலை. ஸோ வான்றது வராது. ஸோ அது வந்து வல்லினம் இல்லாத உகரம் கரெக்டாக. ஸோ அப்படி வரும்போது அதையும் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், முற்றியலுகரம்னு சொல்லுவோம். புரியுதா உங்களுக்கு? 7 ழா ப்ளஸ் ஊ. ழான்றது வல்லின உகரம் கிடையாது. ஸோ வல்லினம் இல்லாத உகரம், அந்த செகண்ட் ரூல் அப்ளை ஆகுதுங்க தான். புரியுதா? வல்லினம் இல்லாத உகரம்னால அது வந்து முற்றியலுகரம் ஆகிடுது. புரியுதுங்களா? சரி, இந்த குற்றியலுகரம் வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம், ஆயுத தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம், இன்னும் 3 வகைகள் இருக்குது. நெடில் தொடர் குற்றியலுகரம்னா என்னென்னா, இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி நெடில் வந்தால் அது வந்து நெடில் தொடர் குற்றியலுகரம். பாருங்கள், எல்லாத்துலேயும் நெடில் இருக்கா. ஆயுத தொடர்னா இந்த குற்றியலுகரத்துக்கு முன்னாடி ஆயுத எழுத்து வரும். உயிர் தொடர்னா குற்றியலுகரத்துக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து வரும். என்ன வரும்? உயிர்மை எழுத்து. ரான்றது உயிர்மை எழுத்து கரெக்டாக. வரலா, லா, இல்லு கூட்டல் ஆ, அது வந்து உயிர்மை நெடில் கரெக்டுங்களா. ஸோ உயிர்மை எழுத்துக்கு உகரத்துக்கு முன்னாடி உயிர்மை வந்தால் அது வந்து உயிர் தொடர் குற்றியலுகரம். வன்றொடர் குற்றியலுகரம். வன்தொடர் குற்றியலுகரம் அந்த உகரத்துக்கு முன்னாடி வல்லினமை எழுத்து வந்தால், வல்லின மெய் எழுத்து வரும். வல்லின மெய் எழுத்து வந்தால் அது வந்து வன்தொடர் குற்றியலுகரம். அதேமாரி மெல்லினமை எழுத்து வந்தால் அது வந்து மென்றொடர் குற்றியலுகரம். இடையின எழுத்து வந்தால் இடைத்தொடர் குற்றியலுகரம். புரியுதா உங்களுக்கு? இப்போ இது முடிஞ்சிச்சு குற்றியலுகரம். அடுத்து நம்ம குற்றிய லிகரம் பார்க்க போகிறோம். குற்றிய லிகரம்ன்றது ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் இகரம். அது குற்றியலுகரம் என்னது? ஒரு மாத்திரை அளவிலிருந்து குறுகி ஒலிக்கும் உகரம். உகரம். கு, சு, ரு, து, பு, ரு. இது வந்து அந்த வார்த்தையோட கடைசியில் வரும்போது குறுகி ஒலிக்குது. ஸோ அது வந்து குற்றிய லுகரம். இது வந்து இகரம். இகரம்னா இகரம். குற்றியல் இகரம் எப்படி பிரிக்கிறாங்க? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் தான் குற்றியல் இகரம். இது வந்து மெயினாக பார்த்தா 2 இடத்துல தாங்க வரும். அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. வரகு ப்ளஸ் யாது. இங்கே வந்து உகரம் இருக்கா, வரகு இக்கு கூட்டல் ஊ கரெக்டுங்களா. இது வந்து யகரம். இந்த குற்றியல் உகரம் யகரம் கூட சேரும்போது இகரமாக குற்றியல் இகரமாக மாறிடுது. இது வந்து ஃபஸ்ட் எழுத்து. உகரம் யகரம் கூட சேரும்போது இகரமாக மாறுது. இது வந்து முதல் இடம். அடுத்து இன்னொரு ஃபார் எக்ஸாம்பிள், இது வந்து எடுத்துக்காட்டு ஓகேவா. கொக்கு ப்ளஸ் யாது. உகரம் யகரம் கூட சேரும்போது கொக்கி இகரமாக மாறிடுது. உகரம் யகரம் கூட சேரும்போது இகரமாக மாறிடுது. புரியுதா? இது வந்து முதல் இடம். அடுத்து செகண்ட் இடம் பார்த்தீங்கன்னா மியா அப்படின்ற எழுத்து. மியா என்ன, இது வந்து என்னது? ஆக்சுவலாக ஒரு இகரம். வேறு ஏதாவது ஒரு மெய் எழுத்து இந்த மியான்ற எழுத்து கூட சேரும்பொழுது, அந்த முதல் எழுத்து இந்த எழுத்து கூட சேரும்போது நகரமாக மாறிடும். எப்படி மாறிடும்? நகரமாக மாறிடும். கேன்மியா. இப்போ கேள் கூட்டல் மியா, கேன்மியா. செல் கூட்டல் மியா. இது வந்து மெய் எழுத்து. இது வந்து இகரம். மெய் எழுத்து ப்ளஸ் இகரம் வந்து நகரமாக மாறிடும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே, இன்றைக்கி வந்து இந்த இயல் 1ஓட குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் பற்றி பார்த்தோம். நடுவில் முற்றியல் உகரம்னாலும் என்னென்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வர வீடியோஸில் நம்ம வந்து இதோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கொஷின் அண்ட் ஆன்சர் செஷன் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ.